ஆஹா! விஜய் ரொமான்ஸ் மூட்ல இறங்கிட்டாரு. யாரெல்லாம் விஜயோட ரொமான்ஸ பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கீங்களோ, அவங்கலாம் இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிக்கங்க. இங்க விஜய் நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு வந்துட்டாரு. குளிச்சுட்டு வந்த உடனே இந்த பக்கத்து இங்க மல்லி இங்க ரேணுகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, விஜய் குளிக்க போனா என்ன பண்ணுவாருன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க என்கிட்டலாம் உருட்டிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கருந்து விஜய் ஓடி மல்லி நான் குளிச்சுட்டேன். எனக்கு சாப்பாடு எடுத்து வை இப்படி சொல்லும்போது, அப்ப குல்ஃபீஸ் விக்கிறவங்க அந்த மணி சவுண்ட் கேட்குது. கேட்ட உடனே இங்க மல்லி சொல்றாங்க, "விஜய் வெளிய குல்ஃபீஸ்காரங்க வந்துட்டாங்க. எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? நீங்க எனக்கு வாங்கி குடுத்து ரொம்ப நாள் ஆச்சு." இப்படி சொன்ன உடனே இந்த பக்கத்து நம்ம பெண் பாப்பா அவங்களும், "அப்பா அப்பா ஆமாப்பா எனக்கு வேணும்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தர சொல்றாங்க. அதுக்கப்புறமா இங்க விஜய் இழுத்துட்டு போயிட்டு வெளில 2 பேரும் போயிடுறாங்க. இங்க விஜய் மல்லிக்க வெண்பாக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தராரு. இங்க வெண்பா அந்த ஐஸ்கிரீமை நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி இருக்கு. அப்ப விஜய் என்ன பண்றாருன்னா, வெண்பாவ இங்க ரேணுகாட்ட கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போய், இங்க பாரு ரேணுகா, வெண்பாக்கு தூக்கம் வருது போல. அவ உடனே தூங்க மாட்டா. அவளை எப்படியாச்சும் நீ தூங்க வை. நீ தான் வெண்பா உன்கிட்ட சரியா பேச மாட்றா. உன்கிட்ட இந்த நார்மலா எப்பயும் போல இருக்க மாட்றா. மல்லிகிட்ட தான் ரொம்ப பாசமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கல. இந்த மாதிரி விஷயத்துல எப்பயுமே நீ வெண்பா கிட்ட அவளை சரியா தூங்க வைக்கிறது, அவளை நல்லா சாப்பிட வைக்கிறது, அவளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ண விடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணு. இப்படி பண்ண கண்டிப்பா வெண்பா மேல அவனுக்கு ஒரு பாசம் வரும். அது மாதிரி வெண்பாக்கும் உன் மேல இன்னும் கொஞ்சம் பாசம் வரும். இப்படி சொன்ன உடனே இங்க அந்த வெண்பா ரேணுகா தூங்குறதுக்காக கூட்டு போயிட்டாங்க. ஏதோ கதை சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவங்க வெண்பா தூங்குற மாதிரி தெரியல. அவங்க அப்படியே அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க. இந்த பக்கத்து இங்க விஜயும் மல்லியும் அந்த குல்ஃபீஸை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க விஜய் ஒரு வழியா அந்த ஐஸை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஆனா மல்லி பொறுமையா சாப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஐஸ்கிரீம் சரியா கூட சாப்பிட தெரியல, இப்ப தெரியல போல. அப்படியே ஒழுகுது. ஆனா நம்ம மல்லியை பத்தி நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். மல்லி எந்த ஒரு காரியம் பண்ணாலும் கண்டிப்பா அதுல ஏதாச்சும் ஒரு நல்லது இருக்கும். அதை பார்த்துதான் பண்ணுவாங்க. இங்க மல்லி வேணுக்குன்னு எதுக்கு ஒழுகு விட்டு சாப்பிட்றாங்கன்னா, விஜய் தொடச்சு விடுவாரு. அந்த ஒரு அந்த ஒரு ஆசைக்காக தான் மல்லி அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. இங்க மல்லி அந்த ஐஸ்கிரீமை ஒளிய விட்டு சாப்பிடும்போது இங்க விஜய், "ஏய் உனக்கு ஐஸ்கிரீம் சரியா சாப்பிட தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒழுகுன அந்த சேலையெல்லாம் ஃபுல்லா ஒழுகிருக்கு. அதெல்லாம் கையால அப்படியே தொடச்சிடுறாரு. தொடச்சு விட்டதுக்கு அப்புறம் இங்க மல்லி ஒரு வழியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே இங்க விஜய் ஒரு மாதிரி மல்லியை பார்த்து கையை காமிச்சு சிரிச்சுட்டே இருக்காரு. அப்ப மல்லி கேக்குறாங்க, "என்னங்க, என்ன ஆச்சு? எதுக்கு என்ன இப்படி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க?" "ஐயோ மல்லி, அங்க பாரு உன் உதட்டுல ஓரத்துல ஒரு ஐஸ்கிரீம் அப்படியே ஒழுகிட்டு இருக்கு. அதை தொட." இப்படி சொல்லும் போது இங்க மல்லி துடைக்கலான்னு போறப்ப, ஆனா விஜய் கையை பிடிக்கிறாரு. கையை பிடிச்ச உடனே மல்லி கேக்குறாங்க, "என்ன விஜய், என்ன ஆச்சு? என்ன துடைக்க விடுங்க." இப்படி சொல்லும் போது, "மல்லி இரு மல்லி, அது எதுக்கு நீ துடைக்கிற? அதை நான் வாயாலே துடைக்கிறேன் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூர்வமே விஜய் கிட்ட போறாங்க. கரெக்டா ரேணுகா வெளில வராங்க. அதாவது நம்ம சுடர் வெளில வராங்க. வெளில இங்க விஜய் கிட்ட போறத பாத்துறாங்க. பார்த்த உடனே இங்க விஜய்னு கத்துறாங்க. விஜய் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே இல்லை. இங்க பொறுமையா மல்லி கிட்ட போய் அவங்க கன்னத்துல இருந்து அந்த ஐஸ்கிரீமை அவரு முத்தம் கொடுத்தே அப்படியே எடுத்துட்டாரு. அங்க இருந்து வேகமா சுடர் வராங்க. விஜய் கிட்ட, "விஜய், இங்க என்ன நடக்குது? நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" "ஏய் ரேணுகா, இல்ல உன்னை யார் இங்க வர சொன்னா? நான் தான் உன்னை வெண்பாவை தூங்க வைக்க கூட்டு போனேன்னா ஒரு ரூமுக்கு போய் விட்டுட்டேன்ல. அப்புறத்துக்கு நீ எதிர்த்து இங்க இப்படி சொல்லும் போது, அப்ப ரேணுகா கேக்குறாங்க, "என்ன விஜய், என்ன இங்க வெளியே உட்காந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி பண்றதுக்காக தான் என்னையும் வெண்பா தூங்குறதுக்காக ரூமுக்கு போக சொன்னியா?" "ஐயோ இல்ல, அதுக்காகலாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன சொன்னில வெண்பா சரியா பேச மாட்டான்னு. அதான் 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக நான் அனுப்பிச்சு வச்சேன். சரி, நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா போதும், நீ போய் தூங்கு." இப்படி சொல்லும் போது இங்க மல்லி ரேணுகா பார்த்து முறைக்கிறாங்க. "என்னடி, என்ன நீ எப்படியாச்சும் விஜய் பிரிச்சுலாம் பாக்குறியா? இங்க பாரு, அவரு உன்னை இந்த ஜென்மத்துல தாலி கட்ட மாட்டாரு. சரியா? என்னைக்குமே விஜய் எனக்கெல்லாம் சொந்தம்." அப்படின்னு மல்லி அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவங்க போயிடுறாங்க. இங்க விஜய் தூங்க போயிடுறாரு. இங்க ரேணுகாவுக்கு மண்டைக்குள்ள ஏதோ ஓடிட்டு இருக்கு. ஐயோ, இந்த ராஜேஸ்வரி சொன்னது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் இந்த மல்லியை நம்ம வீட்டோட துரத்தி ஆகணும். நாளுக்கு நாள் இந்த விஜய் பண்ற அட்டுழியம் தாங்க முடியல. ஆனா இப்ப மல்லிகிட்ட இவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் கண்டிப்பா சரி வராது. இதுக்கு ஒரு இண்டு கார்டு போட்டே ஆகணும் அப்படின்னு அவங்க தூங்குறபோது எதோ யோசிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா எது எப்படியோ விஜய் என்னைக்குமே மல்லி கைவிட மாட்டாரு. அது மட்டும் இல்லாம போக போக பார்த்தா இங்க மல்லிக்கும் விஜய்க்கும் பெரிய ரொமான்டிக் எபிசோட்லாம் வரும்னு நினைக்கிறோம்.